Hi friends, very good morning to all. இந்த வீடியோ பதிவில் பிஜி டிஆர்பி எக்ஸாமுக்கான ஜியோகிராஃபி மாடல் எக்ஸாம் 3 கொஸ்டின் ஆன்சர் தான் பார்க்க போகிறோம். ஃபர்ஸ்ட் கொஸ்டின், கீழ்கண்ட கூற்றுகளை ஆராய்க. ஃபர்ஸ்ட் ஒன், காற்று வீசும் திசைக்கு இணையாக பல கிலோமீட்டர் நீளத்திற்கு அமைந்துள்ள குறுகலான மணற் குன்றுகள். இது ஃபர்ஸ்ட் ஆப்ஷன். செகண்ட் ஆப்ஷன், பிறை சந்திர வடிவ மணற்குன்றுகள் காற்று வீசும் திசைக்கு ஏற்ப நிலையாக நகரும் தன்மை கொண்டவை. பிறைச்சந்திர வடிவ மணற்குன்றுகள் காற்று வீசும் திசைக்கு ஏற்ப நிலையாக நகரும் தன்மை கொண்டவை. இது செகண்ட் பாயிண்ட். தேர்ட் ஒன், பாலைவனத்திற்கு அருகாமையில் உள்ள பகுதிகளில் படிந்திருக்கும் நுண்ணிய மணல் துகள். பாலைவனத்திற்கு அருகாமையில் உள்ள பகுதிகளில் படிந்திருக்கும் நுண்ணிய மணல் துகள் தொடர்புடைய நிலத்தோற்றங்களை தேர்ந்தெடுக்க. ஸோ இந்த 3 பாயிண்ட்ல சரியானதை தேர்ந்தெடுக்கணும். ஸோ ஆப்ஷன் ஏ, லோயஸ் செஃப் பர்கான், இது ஃபர்ஸ்ட் ஆப்ஷன். செகண்ட் ஆப்ஷன் செஃப் பர்கான் லோயஸ். தேர்ட் ஆப்ஷன் பர்கான் செஃப் லோயஸ். ஃபோர்த் ஆப்ஷன் செஃப் லோயஸ் பர்கான். ஸோ ஆன்சர், ஸோ மேலே இருக்க 3 பாயிண்டையும் ரீட் பண்ணி அதுல இருந்து தான் ஆன்சர் சூஸ் பண்ணணும். ஸோ ஆன்சர் ஆப்ஷன் பி, செஃப் பர்கான் லோயஸ் தான் மேல இருக்க 3 பாயிண்ட்ஸ்க்கும் கரெக்டான அந்த நிலத்தோற்றங்களை நம்ம வச்சு பார்க்கும்போது செஃப் பர்கான் லோயஸ் தான் கரெக்டான ஆன்சர். ஓகே, நெக்ஸ்ட் கொஸ்டின், சரியான கூற்றினை தேர்வு செய்ய. ஃபர்ஸ்ட் ஒன், பேராளிகள் புவியின் வெப்பநிலையை மாற்றி அமைக்கின்றன. பேராளிகள் புவியின் வெப்பநிலையை மாற்றி அமைக்கின்றன. இது ஃபர்ஸ்ட் பாயிண்ட். செகண்ட் பாயிண்ட், அண்டார்டிகா பேராளியின் சராசரி ஆழம் 4500 கிலோமீட்டர்கள் ஆகும். அண்டார்டிகா பேராளியின் சராசரி ஆழம் 4500 கிலோமீட்டர் ஆகும். ஸோ இதில் எது சரியானது? ஆன்சர் ஸோ ஆப்ஷன் ஏ, ஒன்று மட்டும்தான் இதுல சரியானது. ஓகே, நெக்ஸ்ட் கொஸ்டின், இட்டாஸ்கா ஏரியுடன் தொடர்புடைய ஆறு எது? இட்டாஸ்கா ஏரியுடன் தொடர்புடைய ரிவர் எது? ஆப்ஷன் ஏ மிசிசிபி, ஆப்ஷன் பி நைல், ஆப்ஷன் சி அமேசான், ஆப்ஷன் டி தேம்ஸ். ஆன்சர் ஆப்ஷன் ஏ மிசிசிபி. அப்போ இட்டாஸ்கா ஏரியுடன் தொடர்புடைய ரிவர் எது அப்படின்னா மிசிசிபி தான் கரெக்ட் ஆன்சர். நெக்ஸ்ட் ஒன், மேற்கத்திய இடையூறு காற்று வீசும் காலம். மேற்கத்திய இடையூறு காற்று வீசும் காலம் எது? ஆப்ஷன் ஏ மார்ச் மே, ஆப்ஷன் பி டிசம்பர் பிப்ரவரி, ஆப்ஷன் சி ஏப்ரல் மே, ஆப்ஷன் டி ஜூன் செப்டம்பர். ஸோ மேற்கத்திய இடையூறு காற்று வீசும் காலம் ஆன்சர் ஆப்ஷன் பி டிசம்பர்.
டிசம்பர் டு பிப்ரவரி. இதான் கரெக்ட் ஆன்சர். நெக்ஸ்ட் கொஸ்டின், தமிழ்நாட்டில் தங்கம் கிடைக்கும் 2 மாவட்டங்கள் எது? தமிழ்நாட்டில் தங்கம் கிடைக்கும் 2 மாவட்டங்கள் எது? ஆப்ஷன் ஏ சேலம் திண்டுக்கல், ஆப்ஷன் பி கோவை நீலகிரி, ஆப்ஷன் சி ஈரோடு திருப்பூர், ஆப்ஷன் டி மதுரை கன்னியாகுமரி. ஆன்சர். ஸோ கொஸ்டின் நல்லா அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கோங்க. அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிட்டு உங்களால் ஆன்சர் கண்டிப்பாக கெஸ் பண்ண முடியும். அந்த அளவுக்கு ரொம்பலாம் யோசிக்கிற மாதிரிலாம் இருக்காது. கெஸ் பண்ணி போட்டுடலாம். ஆன்சர். ஆப்ஷன் பி கோவை நீலகிரி. தமிழ்நாட்டில் தங்கம் கிடைக்கக்கூடிய 2 மாவட்டங்கள் அப்படின்னு பார்க்கும்போது கோவை மற்றும் நீலகிரி. நெக்ஸ்ட் கொஸ்டின், சரியான கூற்றினை தேர்வு செய்க. ஃபர்ஸ்ட் ஒன், எண்ணெய் வித்துக்கள் பெருமளவு தமிழ்நாட்டின் மேற்கு மண்டலத்தில் பயிர் செய்யப்படுகின்றன. அதாவது எண்ணெய் வித்துக்கள் வந்து பெருமளவுல தமிழ்நாட்டில் மேற்கு மண்டலத்தில் வந்து பயிர் செய்யப்படுகின்றன அப்படின்னு ஃபர்ஸ்ட் பாயிண்ட்ல சொல்லியிருக்கிறாங்க. செகண்ட் பாயிண்ட்ல தமிழ்நாட்டின் மேற்கு பகுதிகள் செம்மண் நிலங்கள் ஆகும். தமிழ்நாட்டின் மேற்கு பகுதிகள் செம்மண் நிலங்கள் ஆகும். ஸோ இந்த 2 பாயிண்ட்ல கரெக்டானது எது? ஆன்சர். எண்ணெய் வித்துக்கள் பெருமளவு தமிழ்நாட்டின் மேற்கு மண்டலத்தில் பயிர் செய்யப்படுகின்றன. செகண்ட் ஆப்ஷன், தமிழ்நாட்டின் மேற்கு பகுதிகள் செம்மண் நிலங்கள் ஆகும். ஆன்சர். ஆப்ஷன் சி இரண்டுமே கரெக்டான ஆன்சர். நெக்ஸ்ட் கொஸ்டின், மத்திய ஆட்சி பகுதிகளை பரப்பளவின் அடிப்படையில் ஏறு வரிசையில் எழுதவும். மத்திய ஆட்சி பகுதிகளை பரப்பளவின் அடிப்படையில் ஏறு வரிசையில், ஸோ ஏறு வரிசையில் வந்து ஆர்டர் பண்ணணும். ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் சண்டிகர், தாதர், நாகர் ஹவேலி, டாமன், டையூ, டெல்லி. இது ஃபர்ஸ்ட் ஆப்ஷன். செகண்ட் ஆப்ஷன் பியில் என்ன கொடுத்துருக்காங்கன்னா டாமன், டையூ, சண்டிகர், தாதர், நாகர் ஹவேலி, டெல்லி. இது செகண்ட் ஆப்ஷன். தேர்ட் ஆப்ஷன்ல டெல்லி, சண்டிகர், டாமன், டையூ, தாதர், நாகர் ஹவேலி. ஃபோர்த் ஆப்ஷன்ல தாதர், நாகர் ஹவேலி, சண்டிகர், டெல்லி, டாமன், டையூ. ஸோ இது பரப்பளவின் அடிப்படையில் பார்க்கும்போது ஆன்சர் என்ன வரும் அப்படின்னா ஆப்ஷன் பி கரெக்ட் ஆன்சர். ஸோ இது பரப்பளவின் அடிப்படையில் வந்து நம்ம வந்து வரிசைப்படுத்தணும். டாமன், டையூ, சண்டிகர், தாதர், நாகர் ஹவேலி, டெல்லி அப்படிங்கிறது கரெக்டான ஆன்சர். ஓகே, நெக்ஸ்ட் கொஸ்டின், ஈரநில முறை மூலம் எத்தொழில் நடைபெறுகிறது? ஈரநில முறை மூலம் எந்த தொழில் நடைபெறுகிறது? ஆப்ஷன் ஏ காகிதம், ஆப்ஷன் பி சிமெண்ட், ஆப்ஷன் சி உணவு பதப்படுத்துதல், ஆப்ஷன் டி தோல் பதனிடுதல். ஆன்சர். ஆன்சர் இஸ் ஆப்ஷன் டி தோல் பதனிடுதல் என்பது கரெக்டான ஆன்சர். நெக்ஸ்ட் கொஸ்டின், பின்வரும் கூற்றினை ஆய்வு செய்க. ஃபர்ஸ்ட் ஒன், பசுமை புரட்சி விவசாயத்தில் புதிய முறைகளை உருவாக்கும். பசுமை புரட்சி விவசாயத்தில் புதிய முறையை உருவாக்கும். செகண்ட் ஆப்ஷன், பசுமை புரட்சி உணவு மற்றும் பணப்பயிர் பெருக்கத்திற்கு காரணமாகும். இது செகண்ட் ஆப்ஷன். தேர்ட் ஆப்ஷன், பசுமை புரட்சி உணவில் தன்னிறைவை ஏற்படுத்தும். பசுமை புரட்சி உணவில் தன்னிறைவை ஏற்படுத்தும். ஃபோர்த் ஒன், பசுமை புரட்சி தொழில் முன்னேற்றத்தை சற்று தாமதமாக்கும். பசுமை புரட்சி
தொழில் முன்னேற்றத்தை சற்று தாமதமாக்கும். ஸோ இதுல கரெக்டான ஆன்சர் எதுலாம்? ஆன்சர் ஸோ கொஞ்சம் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கோங்க. அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிட்டீங்கன்னா ஈஸியா இருக்கும் ஆன்சர் பண்ண. ஆன்சர் ஆப்ஷன் டி 1 2 3 தான் கரெக்ட் ஆன்சர். 1 2 3. ஸோ பசுமை புரட்சி விவசாயத்தில் புதிய முறைகளை உருவாக்கும். பசுமை புரட்சி உணவு மற்றும் பணப்பெருக்கத்திற்கு காரணமாகும். பசுமை புரட்சி தொழில் முன்னேற்றத்தை சற்று தாமதமாக்கும். ஸோ 1 2 3. பசுமை புரட்சி உணவில் தன்னிறைவை ஏற்படுத்தும். 1 2 3 கரெக்ட் ஆன்சர். நெக்ஸ்ட் क्वेश्चन, சூறை காற்றினால் உருவாகும் மேகம் எது? சூறை காற்றினால் உருவாகும் மேகம் எது? ஆப்ஷன் ஏ கார் திரள் மேகம், ஆப்ஷன் பி படை திரள் மேகம், ஆப்ஷன் சி கேற்று திரள் மேகம், ஆப்ஷன் டி கார்படை மேகம். ஆன்சர் ஆப்ஷன் ஏ கார் திரள் என்பது கரெக்டான ஆன்சர். அதான் சூறை காற்றினால் உருவாகும் போது மேகம், சூறை காற்றினால் உருவாகும் மேகம் அப்படின்னு பார்க்கும்போது கார் திரள் மேகம். நெக்ஸ்ட் क्वेश्चन, மேட்ச் த ஃபாலோயிங்ஸ். பொறுத்துக. புவியியல் அமைவிடம், வானிலை நிலையம். ஃபர்ஸ்ட் ஒன் சமவெளி, செகண்ட் ஒன் மலைப்பகுதி, தேர்ட் ஒன் பீடபூமி, ஃபோர்த் ஒன் கடலோரம் பகுதி. ஸோ சமவெளி ஆன்சர் சமவெளி வேலூர், மலைப்பகுதி கொடைக்கானல், பீடபூமி கோயம்புத்தூர், அண்ட் லாஸ்ட் ஒன் கடலோரம் பகுதி சென்னை. ஸோ டைரக்டாகவே ஆன்சர் கொடுத்துருக்குறேன். ஸோ சமவெளி வேலூர், மலைப்பகுதி கொடைக்கானல், பீடபூமி கோயம்புத்தூர், கடலோர பகுதி சென்னை. ஸோ ஆப்ஷன் டி 1 2 3 4. நெக்ஸ்ட் क्वेश्चन, பக்கிங்ஹாம் கால்வாய் எந்த இரு நகரங்களை இணைக்கிறது? பக்கிங்ஹாம் கால்வாய் எந்த இரு நகரங்களை இணைக்கிறது? ஆப்ஷன் ஏ நெல்லூர் சென்னை, ஆப்ஷன் பி விஜயவாடா அரக்கோணம், ஆப்ஷன் சி நெல்லூர் மார்த்தாண்டம், ஆப்ஷன் டி விஜயவாடா மரக்காணம். ஸோ ஆன்சர் ஆப்ஷன் டி விஜயவாடா டு மரக்காணம். நெக்ஸ்ட் क्वेश्चन, தவறாக பொருந்தி உள்ள இணையை தேர்வு செய்க. தவறாக பொருந்தி உள்ள இணையை தேர்வு செய்க. ஆப்ஷன் ஏ சேர்வராயன் மலை, ஆப்ஷன் பி கல்வராயன் மலை, ஆப்ஷன் சி கொல்லிமலை, டி ஏலகிரி மலை. ஸோ கரெக்ட் ஆன்சர் ஆப்ஷன் டி. ஸோ ஏலகிரி மலை அப்படிங்கிறது வந்து அது எங்க இருக்கும் அப்படின்னா வேலூர்ல இருக்கும். ஸோ ஏலகிரி வந்து வேலூர். ஸோ சேர்வராயன் மலை சேலம், கல்வராயன் மலை விழுப்புரம், கொல்லிமலை நாமக்கல், ஏலகிரி மலை இதுல நீலகிரி கொடுத்துருக்காங்க. சரியான ஆன்சர் வந்து வேலூர். ஓகே. நெக்ஸ்ட் क्वेश्चन, திரியும் பாறை என்பதுடன் தொடர்புடையது எது? திரியும் பாறை என்பதுடன் தொடர்புடையது எது? ஆப்ஷன் ஏ காற்று, ஆப்ஷன் பி நிலநடுக்கம், ஆப்ஷன் சி பனியாறு, ஆப்ஷன் டி
கடல் ஓதம். ஆன்சர் ஆப்ஷன் சி பனியாறு என்பது சரியான விடை. ஓகே, நெக்ஸ்ட் क्वेश्चन. போங்கை கோவன். போங்கை கோவன் எங்கே உள்ளது? அது எதற்கு முக்கியத்துவம் வாய்ந்தது? போங்கை கோவன் எங்கே உள்ளது? அது எதற்கு முக்கியத்துவம் வாய்ந்தது? ஆப்ஷன் ஏ உத்தரப்பிரதேசம், கரும்பு பயிரிடுவதற்கு பெயர் பெற்றது. செகண்ட் ஆப்ஷன் மத்திய பிரதேசம், கல் கோயிலுக்கு சிறப்பு பெற்றது. ஆப்ஷன் சி அஸ்ஸாம் பெட்ரோலிய சுத்திகரிப்பிற்கு பெயர் பெற்றது. ஆப்ஷன் டி மேற்கு வங்காளம் வனவிலங்கு சரணாலயம். கரெக்ட் ஆன்சர் ஆன்சர் அஸ்ஸாம் பெட்ரோலிய சுத்திகரிப்பிற்கு பெயர் பெற்றது. அப்போ போங்கை கோவன் அப்படிங்கிறது அஸ்ஸாம் பெட்ரோலிய சுத்திகரிப்பிற்கு பெயர் பெற்றது. ஆப்ஷன் சி. ஓகே, நெக்ஸ்ட் क्वेश्चन. மேட்ச் த ஃபாலோயிங்ஸ். மண் வகை, சாயில்ஸ் அண்ட் டிஸ்ட்ரிக்ட். ஸோ எந்தெந்த சாயில்ஸ் எந்த டிஸ்ட்ரிக்ட்ல இருக்கு அப்படிங்கிறத மேட்ச் பண்ணணும். ஸோ ஃபர்ஸ்ட் ஒன் கரிசல், வண்டல், செம்மண், லேட்ரைட். ஸோ கரிசல் ஆப்ஷன் கரிசல் வந்து கோயம்புத்தூர், அண்ட் வண்டல் சாயில் வந்து கன்னியாகுமரி, செம்மண் சாயில் சிவகங்கை, லேட்ரைட் சாயில் காஞ்சிபுரம். ஸோ அப்போ கரிசல் கோயம்புத்தூர், வண்டல் கன்னியாகுமரி, செம்மண் சிவகங்கை, லேட்ரைட் காஞ்சிபுரம். ஸோ 1 3 4 2 1 3 4 2 ஆப்ஷன் ஏ. ஆப்ஷன் ஏ. ஓகே, நெக்ஸ்ட் क्वेश्चन. சரியான கூற்றினை தேர்வு செய்ய. ஃபர்ஸ்ட் ஒன் குறுகலான மணற் குன்றுகள் செப், அதாவது குறுகலான மணல் குன்றுக்கு செப் அப்படின்னு சொல்றாங்க. செகண்ட் ஒன் பிறை சந்திர வடிவ மணற் குன்றுகள் பர்கான் அப்படின்னு சொல்றாங்க. அப்போ குறுகலான மணற்குன்றுகள் பேர் வந்து செப்புன்னு சொல்றாங்க, பிறைச்சந்திர வடிவ மணற்குன்றுகள் பேர் வந்து பர்கான் அப்படின்னு சொல்றாங்க. இதுல எது சரியானது? ஆன்சர் ஸோ குறுகலான மணற்குன்றுகள் அப்படின்னு பார்க்கும்போது அதற்கு நேம் வந்து செப்பு தான். பிறைச்சந்திர வடிவ மணற்குன்றுகள் அப்படின்னு பார்க்கும்போது அது பர்கான் தான். இரண்டுமே இதுல கரெக்ட். அப்போ ஆப்ஷன் சி இரண்டுமே கரெக்ட் ஆன்சர். நெக்ஸ்ட் क्वेश्चन. கண்ட பனியானது காணப்படும் இடங்கள் எது? ஸோ கண்ட பனியானது காணப்படும் இடங்கள் எந்த பிளேஸ்ல காணப்படும் கேட்டிருக்கிறாங்க. ஆப்ஷன் ஏ துருவம், ஆப்ஷன் பி மலையடிவாரம், ஆப்ஷன் சி மலையின் மேல் பகுதி, ஆப்ஷன் டி இதில் எதுவும் இல்லை. none of these. ஆன்சர் கண்ட பனியானது காணப்படும் இடங்கள் ஆப்ஷன் ஏ துருவ பகுதியில தான் கண்ட பனியானது காணப்படும். ஆப்ஷன் ஏ துருவம். நெக்ஸ்ட் क्वेश्चन. கீழே உள்ள எந்த மாவட்டம் 1000 மில்லிமீட்டர் to 1200 மில்லிமீட்டர் வரை மழை பொழிவை பெறும் பட்டியலில் உள்ளது? அதாவது எந்த மாவட்டம் 1000 மில்லிமீட்டர் to 1200 மில்லிமீட்டர் வரை மழைப்பொழிவை பெறும் பட்டியலில் உள்ளது? ஆப்ஷன் ஏ காஞ்சிபுரம், ஆப்ஷன் பி நீலகிரி, ஆப்ஷன் சி திண்டுக்கல், ஆப்ஷன் டி திருவாரூர். ஆன்சர் கரெக்ட் ஆன்சர் ஆப்ஷன் சி
திண்டுக்கல். திண்டுக்கல் தான் கரெக்ட் ஆன்சர். நெக்ஸ்ட் ஒன், தவறான இணை எது? தவறான இணை எது? ஸோ ஹிலா, ஹிலானா தரிசு நிலம் அப்படின்னு கொடுத்துருக்குறாங்க. அப்புறம் ஹதா அப்படின்னா காடுன்னு கொடுத்துருக்குறாங்க. வாஸ்தி அப்படின்னா பயிரிடக்கூடிய நிலம்னு கொடுத்துருக்குறாங்க. கபட சகாரா அப்படின்னா மேய்ச்சல் நிலம் கொடுத்துருக்குறாங்க. ஸோ இதுல தவறான இணை எது? ஆன்சர் ஓகே, ஆன்சர் பார்க்கலாம். ஹிலா அப்படின்னா தரிசு நிலம், அஃப்ரோகதா அப்படின்னா காடு, கபட சகாரா அப்படின்னா மேய்ச்சல் நிலம். ஸோ அப்போ தவறானது வந்து ஆப்ஷன் சி, வாஸ்தி என்பது பயிரிடக்கூடிய நிலம் அல்ல, அது தவறானது. ஆப்ஷன் சி. நெக்ஸ்ட் கொஸ்டின், மெரினோ வகையை சார்ந்த ஆட்டு ரோமம் உலகிலேயே இங்கு மிகுதியாக உற்பத்தி செய்யப்படுகிறது. அதாவது மெரினோ வகையை சார்ந்த ஆட்டு ரோமம் ஆனது உலகிலேயே இந்த பகுதியில தான் அதிக அளவுல உற்பத்தி செய்யப்படுகிறது. அது எந்த பகுதி? ஆப்ஷன் ஏ நியூசிலாந்து, ஆப்ஷன் பி ஆஸ்திரேலியா, ஆப்ஷன் சி தென்னாப்பிரிக்கா, ஆப்ஷன் டி பிரிட்டன். ஸோ ஆன்சர், மெரினோ வகையை சேர்ந்த ஆட்டு ரோமங்கள் உலகிலேயே இங்கு மிகுதியாக உற்பத்தி செய்யப்படுகின்றது. ஆன்சர் ஆப்ஷன் பி ஆஸ்திரேலியா. அங்கதான் அதிக அளவுல இந்த மெரினோ வகையை சேர்ந்த ஆட்டு ரோமங்கள் வந்து உற்பத்தி செய்யப்படுகிறது. நெக்ஸ்ட் கொஸ்டின், இந்தியாவில் கால்நடை வளர்ப்பு முன்னேற்றம் அடையாமல் இருப்பதற்கான காரணம் என்ன? இந்தியாவில் வந்து கால்நடை வளர்ப்பு வந்து முன்னேற்றம் அடையவே இல்லை, அதுக்கு என்ன காரணம் அப்படின்னு கீழே ஒரு 4 ஆப்ஷன் கொடுத்துருக்குறாங்க. ஸோ அதுல இருந்து நம்ம ஆன்சர் கெஸ் பண்ணோம். ஓகே, ஆப்ஷன் ஏ உயர்தர கால்நடை இனம் கிடைக்காதிருத்தல் அப்படிங்கிறது ஃபர்ஸ்ட் ஆப்ஷன்ல கொடுத்துருக்குறாங்க. செகண்ட் ஆப்ஷன் விரைவான போக்குவரத்து வளர்ச்சியின்மை அப்படிங்கிறது செகண்ட் ஆப்ஷன். தேர்ட் ஆப்ஷன் கால்நடை பொருட்களுக்கு தேவை குறைவு, கால்நடை பொருட்களுக்கு தேவை குறைவு. ஃபோர்த் ஒன் மேய்த்தல் நிலங்கள் கிடைப்பதில்லை, மேய்த்தல் நிலங்கள் கிடைப்பதில்லை. இப்போ இந்தியாவில் கால்நடை வளர்ப்பு முன்னேற்றம் அடையாமல் இருப்பதற்கான காரணம் ஆன்சர் ஆப்ஷன் டி மேய்த்தல் நிலங்கள் கிடைப்பதில்லை. மேய்த்தல் நிலங்கள் இல்லாத காரணத்தினாலதான் இந்தியாவில் வந்து கால்நடை வளர்ப்பு வந்து முன்னேற்றம் அடையாமலேயே இருக்கு அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. நெக்ஸ்ட் கொஸ்டின், மேட்ச் த ஃபாலோயிங். கேரளா, ஆந்திரா, கர்நாடகா, உத்தரப்பிரதேஷ். ஸோ இந்த இடங்கள்ல எல்லாம் எந்த இதுல முக்கியமான ஒரு அக்ரிகல்ச்சர் ஓரியன்டா, எதெல்லாம் அதிகமான இது வந்து விளைச்சல் செய்யக்கூடியது அப்படின்னு கொடுத்துருக்குறாங்க. ஸோ புகையில எங்க அதிகமா, புகையில எந்த மாநிலத்தில் அதாவது பயிரிடப்படுறது? ராக்கி, கோதுமை, தேங்காய். ஸோ கேரளா, ஸோ கேரளான்னு உடனே உங்களுக்கு தெரியும், கேரளா அப்படின்னா தேங்காய் தான் அதிக அளவுல பயிரிடப்படுகிறது. ஆந்திரா புகையிலை, கர்நாடகா ராக்கி, உத்தரப்பிரதேஷ் கோதுமை. ஸோ 4, 1, 2, 3. 4, 1 ஆப்ஷன் சி. ஓகே, நெக்ஸ்ட் கொஸ்டின், ஆரவல்லி மலைகள் ராஜஸ்தானில் மலைத்தடை மழையை ஏற்படுத்தவில்லை, காரணம்? அதாவது ஆரவல்லி மலைகள் வந்து ராஜஸ்தான்ல வந்து மலைத்தடை மழையை வந்து ஏற்படுத்தவில்லை, அதுக்கு என்ன ரீசன் என்ன அப்படின்னு ஒரு 4 ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. அந்த 4 ஆப்ஷன்ல இருந்து நமக்கான ஆன்சரை வந்து சூஸ் பண்ணுங்க. ஓகே, ஆப்ஷன் ஏ, அவைகள்
போதிய உயரத்தில் இல்லை அப்படிங்கிறது ஃபர்ஸ்ட் ஆப்ஷன்ல கொடுத்துருக்காங்க. செகண்ட் ஒன், பருவக்காற்று அதை சென்றடையவில்லை அப்படிங்கிறது செகண்ட் ஆப்ஷன். தேர்ட் ஆப்ஷன், அவைகள் காற்று வீசும் திசைக்கு இணையாக அமைந்துள்ளது, இது தேர்ட் ஆப்ஷன். ஃபோர்த் ஆப்ஷன், அவைகள் போதிய தாவரங்களை கொண்டிருக்கவில்லை, அவைகள் போதிய தாவரங்களை கொண்டிருக்கவில்லை. ஸோ ஆன்சர், ஆரவல்லி மலைகள் ராஜஸ்தானில் மலைத்தடை மழையை ஏற்படுத்தவில்லை. காரணம், ஸோ ஆன்சர் ஏன் மழை அங்க மலைத்தடை ஏற்படுத்தவில்லை அப்படின்னா, அவைகள் காற்று வீசும் திசைக்கு இணையா இருக்கும். அதனாலதான் ஆரவல்லி மலைகள் ராஜஸ்தான்ல மழையை ஏற்படுத்தவில்லை. அதான் ரீசன். அப்போ ஆப்ஷன் சி, அவைகள் காற்று வீசும் திசைக்கு இணையாக அமைந்துள்ளது என்பது சரியான விடை. ஓகே, நெக்ஸ்ட் கொஸ்டின், மேட்ச் த ஃபாலோயிங்ஸ். மும்பை துறைமுகம் சமுத்திர ஏற்ற துறைமுகம், புதிய மங்களூர், லாஸ்ட் ஒன் உலர் சரக்குகள், சாரி பொருட்கள் மற்றும் உலர் சரக்குகள், லாஸ்ட் ஒன் கொச்சின். ஸோ ஆன்சர், ஸோ மும்பை துறைமுகம் அப்படிங்கிறது பெட்ரோலியம் மற்றும் உலர் சரக்குகள், சமுத்திர ஏற்ற துறைமுகம் அப்படிங்கிறது காண்ட்லா டு தேர்ட் புதிய மங்களூர், ஸோ குத்ரேமுக் இரும்புத்தாது, கொச்சின் லாஸ்ட் ஒன் இயற்கை துறைமுகம். ஸோ ஆப்ஷன் 3, 4, 1, 2, 3, 4, 1, 2, ஆப்ஷன் பி 3, 4, 1, 2. ஓகே, நெக்ஸ்ட் கொஸ்டின், கீழ்கண்ட வாக்கியங்களை கவனி. ஸோ கூற்று ஏ, ஆரவல்லி குன்றுகளின் காரணமாக ராஜஸ்தானில் பாலைவனம் ஏற்பட்டுள்ளது. ஸோ ஆரவல்லி குன்றுகளின் காரணமாக ராஜஸ்தானில் பாலைவனம் ஏற்பட்டுள்ளது அப்படிங்கிறது கூற்று ஏல கொடுத்துருக்காங்க. அதுக்கு என்ன ரீசன் கொடுத்துருக்காங்க அப்படின்னா, தென்மேற்கு பருவக்காற்றின் அரபிக் கடல் கிளையின் திசைக்கு இணையான திசையில் ஆரவல்லி குன்றுகள் அமைந்துள்ளன. அதாவது தென்மேற்கு பருவக்காற்றின் அரபிக்கடல் கிளையின் திசைக்கு இணையான திசையில் ஆரவல்லி குன்றுகள் அமைந்துள்ளன. ஸோ இதுல கூற்றும் காரணமும் சரியா, இல்ல கூற்று மற்றும் சரியா, இல்ல ஏவிற்கு சரியான விளக்கம், பி இல்லையா என்பதை தேர்வு செய்யணும். ஸோ ஆன்சர், ஆப்ஷன் ஏ. இதுல இரண்டுமே சரியானதுதான், அதற்கு விளக்கமும் சரிதான். ஓகே, ஆப்ஷன் ஏ, ஏ மற்றும் ஆர் சரி, மேலும் ஆர் ஏவிற்கு சரியான விளக்கம், ஆப்ஷன் ஏ. நெக்ஸ்ட் கொஸ்டின், மேட்ச் த ஃபாலோயிங்ஸ். ஸோ தாமிரபரணி, ஷராவதி, நர்மதா, காவிரி. ஸோ ஆன்சர், ஸோ இது எங்க உருவாகுது அப்படின்னு மேட்ச் பண்ணணும். தாமிரபரணி பானதீர்த்தம், ஷராவதி சோப் நீர்வீழ்ச்சி, நர்மதா கபில் தாரா, காவிரி
ஒகேனக்கல். ஸோ ஆப்ஷன் 3412 3412 ஆப்ஷன் டி 3412. ஓகே, நெக்ஸ்ட் கொஸ்டின். உலகில் இயற்கை ரப்பர் உற்பத்தியிலும் ஏற்றுமதியிலும் முன்னணியில் உள்ள நாடு எது? உலகில் இயற்கை ரப்பர் உற்பத்தியிலும் ஏற்றுமதியிலும் முன்னணியில் உள்ள நாடு எது? ஆப்ஷன் ஏ மலேசியா, ஆப்ஷன் பி மியான்மர், ஆப்ஷன் சி இந்தோனேஷியா, ஆப்ஷன் டி இந்தியா. ஆன்சர் ஆப்ஷன் ஏ மலேசியா. நெக்ஸ்ட் கொஸ்டின். ஜப்பானின் பருத்தி நெசவாலை நகர் என பெயர் பெற்ற நகர் எது? ஜப்பானின் பருத்தி நெசவாலை நகர் என பெயர் பெற்ற நகர் எது? ஆப்ஷன் ஏ கயோட்டா, ஆப்ஷன் பி கோபே, ஆப்ஷன் சி ஒசாகா, ஆப்ஷன் டி யோகோஹாமா. ஆன்சர் ஆப்ஷன் சி ஒசாகா. ஜப்பானின் பருத்தி நெசவாலை நகர் என பெயர் பெற்ற நகர் ஒசாகா. லாஸ்ட் ஒன். மக்கள் தொகை செறிவு என்றால் என்ன? மக்கள் தொகை செறிவு என்றால் என்ன? ஆப்ஷன் ஏ ஒரு கிலோமீட்டரில் வசிக்கும் மக்களின் எண்ணிக்கை அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. ஆப்ஷன் பில 10 சதுர கிலோமீட்டரில் வசிக்கும் மக்களின் எண்ணிக்கைன்னு சொல்லியிருக்கிறாங்க. ஆப்ஷன் சில 100 சதுர கிலோமீட்டரில் வசிக்கும் மக்களின் எண்ணிக்கை. அண்ட் ஃபோர்த் ஒன் 200 சதுர கிலோமீட்டரில் வசிக்கும் மக்களின் எண்ணிக்கைன்னு சொல்லியிருக்கிறாங்க. இப்போ மக்கள் தொகை செறிவு என்றால் ஆப்ஷன் 1 சதுர கிலோமீட்டரா, 10 சதுர கிலோமீட்டரா, 100 சதுர கிலோமீட்டரா, 200 சதுர கிலோமீட்டரா? 1, 10, 100, 200. ஸோ ஆன்சர் ஆப்ஷன் ஏ 1 சதுர கிலோமீட்டரில் வசிக்கும் மக்களின் எண்ணிக்கை தான் மக்கள் தொகை செறிவு. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். தேங்க்யூ.